எடப்பாடிக்கு நேரடியாக சவால் விட்ட செங்கோட்டையன். எடப்பாடிக்கு ஆப்பு ரெடி. புதிய கட்சியை தொடங்கிய ஓபிஎஸ் அமித்ஷாவை அவசரமாக சந்தித்து ஆலோசனை. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதா தகவல்கள் வெளியாயிருக்கு. சுமார் 20 நிமிடங்கள் அவசர ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷா அழைப்பின் பெயரில் ஓபிஎஸ் மீட்டிங் நடத்தியதாக கூறப்படுகின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் தேர்தல் பிரச்சார பயணங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் அதிமுகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் இடையிலான கூட்டணி பிணைப்பு நாளுக்கு நாள் வலுப்பெற்று வருது. அதை கண்கூடா தெரிய தொடங்கியிருக்கு. இந்த பயணம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பாஜக இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பயணம் கிட்டத்தட்ட அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணியை வலுப்படுத்தும் பயணமாக அமைந்துவிட்டது. 2 கட்சிகளும் நெருக்கமாகும் அளவிற்கு பயணத்தில் பல முக்கிய சம்பவங்கள் அடுத்தடுத்து நடந்து வருகிறது. இந்த பயணம் காரணமாக எடப்பாடி பழனிசாமி பாஜக இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு. இது ஒரு வகையில் பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறவும் காரணமாக அமைந்துவிட்டது. பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா பன்னீர்செல்வம் சமீபத்தில் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். தலைமை கழக நிர்வாகிகளோடான கூட்டத்திற்கு பிறகு ஓபிஎஸ் ஆதரவாளர் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டியளித்தார். தற்போது எந்த கட்சியுடன் கூட்டணி இல்லை என அறிவிப்பு வெளியிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் தமிழ்நாடு வந்தபோது அவரை சந்திக்க பன்னீர்செல்வம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் பிரதமரை சந்திக்க அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக பல வகையான யூகங்கள் கிளம்பின. இப்படிப்பட்ட நிலையில தான் பாஜகவின் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறுவதா பன்னீர்செல்வம் அணி அறிவிப்பு வெளியிட்டாங்க. தமிழ்நாடு வந்த பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அனுமதி கோரிய நிலையில் பிஜேபி தரப்பில் கடைசி வரை எந்த பதிலும் அளிக்கப்படவில்லை. பிரதமரை சந்திக்க இயலாததால் அதிருப்தி அடைந்த ஓபிஎஸ் தரப்பு பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவதாக அறிவித்தது. இதன் தொடர்ச்சியாக ஓபிஎஸ் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து சுமார் 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்த சந்திப்பு குறித்து பின்னர் நயினார் நாகேந்திரன் ஊடகங்களுக்கு விமர்சனம் அளித்தார். இதற்கு பதிலளித்த ஓபிஎஸ் தரப்பு நயினார் நாகேந்திரனை 6 முறை தொடர்பு கொண்ட போதும் அவர் தொலைபேசியே எடுக்கலை. மோடியை சந்திக்க அனுமதி கேட்டு அழைப்பு விடுத்ததாகவும் நயினார் அழைப்பை ஏற்கவில்லை, ஓபிஎஸ் அனுப்பிய குறுஞ்செய்தியையும் பார்க்கவில்லை என்று அவர்கள் தெரிவித்தாங்க. இந்த முரண்பாடு குறித்து மீண்டும் நயினார் நாகேந்திரனிடம் கேள்வி கேட்கப்பட்டது. நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோரிடம் பாஜக கூட்டணி குறித்து எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம் என தொலைபேசி வாயிலாக கேட்டிருந்தேன். ஆனால் ஓபிஎஸ் பாஜகவிலிருந்து வெளியேறும் முடிவை எடுத்துவிட்டார். எங்களிடம் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் மோடியை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்போம். மேலும் ஓபிஎஸ் அனுப்பிய கடிதம் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அந்த கடிதம் என்னிடம் வந்து சேரவில்லை. ஒருவேளை கடிதம் வந்து சேர்ந்தால் அதை நான் கண்டிப்பாக காட்டுவேன். அப்போது யார் உண்மை சொல்கிறார், யார் பொய் சொல்கிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். அதேபோல திடீரென முதலமைச்சர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து பேசிவிட முடியாது என தெரிவித்தார். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். அதோடு பன்னீர்செல்வம் தனி கட்சி தொடங்கி திமுகவுடன் கூட்டணி வைப்பார் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பன்னீர்செல்வம் அவசரமாக டெல்லிக்கு அழைக்கப்பட்டார். தற்போது டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சுமார் 20 நிமிடங்கள் அவசர ஆலோசனை நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அமித்ஷா அழைப்பின் பெயரில் ஓபிஎஸ் மீட்டிங் நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அங்கே பன்னீர்செல்வத்திற்கு அமித்ஷா முக்கிய உத்தரவுகளை பிறப்பிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. முக்கியமாக தனி கட்சி தொடங்கினால் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று அமித்ஷா உத்தரவிட வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். முன்னதாக நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு அவர் தாவேகாவில் இணைந்தார். அப்போது முக்கியமாக 5 கோரிக்கை விஜயிடம் செங்கோட்டையன் முன்வைத்ததாகவும் விஜய்க்கு அதற்கு ஒப்புக்கொண்ட பிறகு கட்சியில் சேர்ந்ததாக சொல்கின்றனர். கொங்கு மண்டலத்தில் அதிகாரம், எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க நானே வேட்பாளரை தேர்வு செய்வேன் உள்ளிட்ட கோரிக்கைகளை செங்கோட்டையன் சொன்னதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைய முன்பாக நடிகர் விஜயை நேரில் சந்தித்து
முக்கியமான நிபந்தனைகளை முன்வைத்த தகவல்கள் வெளியாச்சு. அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சில நேரங்களிலேயே தாவேகா தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா செங்கோட்டையனை பலமுறை தொடர்பு கொண்டு கட்சியில் இணைய அழைத்திருக்காரு. அதற்கு செங்கோட்டையன் விஜயை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என சில நிபந்தனைகளை அவர் ஏற்றால் மட்டுமே தாவேகாவில் சேர முடியும் என்று கூறியதாக தெரிய வந்திருக்கு. அதன்படி ஆதவ் அர்ஜுனா இருவருக்கும் சந்திப்பை ஏற்பாடு செய்தார். இதனைத் தொடர்ந்து தனது எம்எல்ஏ பதவியும் செங்கோட்டையன் ராஜினாமா செய்தார். பின்னர் சென்னையில் விஜயை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சுமார் 45 நிமிடங்கள் பொதுவான அரசியல் நிலைமை குறித்து பேசினார். அதன் பிறகுதான் தாவேகாவில் இணைய தேவையான தன் கோரிக்கைகளை விஜயிடம் வெளிப்படையாக பேசியதாக சொல்லப்படுகிறது. செங்கோட்டையன் முன்வைத்த முக்கிய கோரிக்கை கொங்கு மண்டலத்தை முழுமையாக தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான். கொங்கு மண்டலத்தில் 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் உள்ள நிலையில் அங்கு தற்போது அதிமுக தான் அதிக தாக்கத்துடன் இருக்கிறது. அதனை உடைத்து தாவேகாவை எழுச்சி பெற செய்யும் திறன் தன்னிடம் இருப்பதாகவும் அந்த பகுதிக்கான முழு ஒருங்கிணைப்பு பொறுப்பை வழங்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் வலியுறுத்துகிறார். அதோடு கொங்கு மண்டலத்தில் தாவேகா சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் விஷயத்தில் தனது கருத்துக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களில் பெரும்பான்மையிலும் தன் ஆதரவாளருக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பது அவரது நிபந்தனைகளில் ஒன்று. இது திமுக அதிமுக இரண்டுக்கும் அரசியல் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் என அவர் உறுதியளித்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் 2026 ஜனவரியில் ஈரோடு அல்லது கோபியில் விஜய் பங்கேற்கும் ஒரு மிகப்பெரும் பொது மாநாட்டை நடத்த வேண்டும் என்றும் அதற்காக அனைத்து ஏற்பாடுகளுக்கும் விஜய்க்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் செங்கோட்டையன் கூறியுள்ளார். அந்த மாநாடு தாவேகாவின் கொங்கு மண்டல வலிமையை வெளிப்படுத்தும் வகையில் பிரம்மாண்டமாக இருக்கும் எனவும் அவர் உறுதியளித்திருக்கார். அதேபோல சேலம் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதியில் தாவேகா சார்பில் நிறுத்தப்படும் வேட்பாளரை தானே தேர்வு செய்ய வேண்டும் என்றும் பழனிசாமியை அடுத்த தேர்தலில் தோற்கடிப்பு தான் முக்கிய இலக்கு என்று செங்கோட்டையன் கூறியதாக தாவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. விஜயை நேரில் சந்தித்த பின் இந்த நிபந்தனைகள் அனைத்தும் முன்வைக்கப்பட்டதை தாவேகா வட்டாரங்கள் உறுதிப்படுத்துகின்றாங்க. இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவில் தான் தாவேகாவில் இணைஞ்சிருக்கிறார் என்று கொங்கு மண்டல தமிழக வெற்றி கழகத்தினர் சொல்கிறாங்க.